நம்ம எல்லாருக்கும் எப்பயும் ஜாலியாக இருக்க மாதிரி கனவு வந்ததில்லை. சில நேரம் ரொம்ப வியர்டாக இருக்கும், சில நேரம் நிஜத்தில் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனாலும் யாருக்கும் கனவுல கூட நடக்கக்கூடாதுன்னு ஒரு சில விஷயம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ஆடம்க்கு அவரோட கனவுல நடந்திருக்கு. உங்களுக்கு கனவுல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் பார்த்துட்டு படுத்திருப்போம், அதான் அப்படி வந்திருக்குன்னு நினைப்பீங்க. இதே அந்த கனவு 2வது நாள் வந்துச்சுன்னா சரி அதையே நினச்சிட்டு படுத்துருப்போம்னு யோசிப்பீங்க. ஆனால் அந்த கனவு 3வது நாள், 4வது நாள், ஒரு வாரம், ஒரு மாதம்னு டெய்லி வந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம எபிசோடில் ஆடம் எலிஸ்ன்ற ஒருத்தருக்கு 6 மாசமா ஒரே கனவு டெய்லி வந்து அது கனவா இல்லை நிஜமான்னு பயப்படுற அளவுக்கு ஒரு ஹாரிஃபைங்கான கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ண கேஸை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டெரிஃபைங்காக இருக்க போகுது. ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆடம்க்கு கொஞ்ச நாளாக ரொம்ப வியர்டான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எந்த மாதிரினா, ஒரே ஒரு சின்ன பையன் டெய்லி வேற கனவுல வர ஆரம்பிச்சிருக்கான். அதில் என்ன வியர்டுன்னு நினச்சிங்கன்னா, அந்த பையன் எல்லா கனவுலையும் ஆடமை கொலை பண்ண பார்த்துருக்கான். கனவாக இருந்தாலும் டெய்லி இதே மாதிரி வந்துட்டு இருந்தா நமக்கு ஏதோ தப்பாக இன்ட்யூஷன் சொல்லணும்ல. அதே மாதிரி ஆடம்க்கு தோணிருக்கு. ஆடம் அவர் வீட்டில் தனியாக இருக்கிறதுனால இதை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ண ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்தில் இவர் சொல்கிறதெல்லாம் யாரும் நம்பலனாலும் ஒரு சிலர் மட்டும் அந்த பையன் பார்க்க எப்படி இருப்பான், என்ன ட்ரை பண்ணுறான்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. அதனால் ஆடம் அவருக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் வரைஞ்சி ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் இது கனவு மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நாள் இது கனவு இல்லைன்னு உணர ஆரம்பிக்கிறாரு. நம்ம டிஸ்டர்பாக தூங்குறப்போ நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு கேட்கும், ஃபீலும் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஆடம் அவர் தூங்கிட்டு இருக்கப்போ அவரோட பெட்டு பக்கத்தில் யாரோ சேர் போட்டு உட்காந்து அவரையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த சேர் கூட அவரோட ரூமில் இருந்த க்ரீன் கலர் சேர் மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னு அட்லீஸ்ட் நம்ம ஒரு வாட்டியாச்சும் சொல்லியிருப்போம். ஆனால் அது ரியல் இல்லை நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி ஆடம்க்கும் இந்த கனவு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்திருக்கு. ஆனால் அது ரியல் இல்லைன்னு அவரால் சொல்ல முடியல. ஏன்னா அவரோட கனவுல டெய்லி ரிப்பீட்டடாக வந்தது அவரோட பெட்ரூம் அதே செட்டப்பில். இது எவ்வளோ இன்டென்ஸாக இருந்திருக்குன்னா, ஆடம் கனவுல கூட அவரோட பெட்டில் தூங்கிட்டு இருக்க மாதிரி அண்ட் அந்த பையன் அவரோட க்ரீன் சேரில் உட்காந்து அவரையே பார்த்துட்டு இருந்த மாதிரியும் இருந்திருக்கு. ஒரு வாரம் போகுது. இவ்வளோ நாளாக சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்த அந்த பையன் இந்த வாட்டி சேர்ல இருந்து எழுஞ்சி அவர்கிட்ட நடந்து வரான். இதை பார்த்த உடனே ஆடம் அலறி அடிச்சு எழுஞ்சிட்டேன்னு அவரோட ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறாரு. இது நடந்து 2-3 நாள் அப்புறம் வேற ஒரு கனவு வந்திருக்கு. அதில் ஆடம் லைப்ரரியில் இருக்காரு. ஒரு பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் அவர்கிட்ட நீ டேவிடை பார்த்ததானு கேட்குறான். ஆடம்க்கு ஒன்றுமே புரியலை. டேவிடா யார் அதுன்னு கேட்குறப்போ, நீ டியர் டேவிடை பார்த்துருக்கான்னு எனக்கு தெரியும். அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, அவன் இறந்துட்டான். அவனை பார்த்தா நீ 2 கேள்வி மட்டும்தான் கேட்கணும். அதுவும் டியர் டேவிட்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். தப்பி தவறி கூட அவன்கிட்ட 3வது கேள்வி கேட்டுறாத. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவன் உன்னை சித்திரவதை பண்ணி கொள்ளுவான்னு சொன்ன உடனே அந்த கனவு கலையுது. அப்போ தான் ஆடம்க்கு அந்த கனவுல வர பையன் பேர் டேவிட்னு தெரிய வருது.